ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி தண்ணியை பார்த்தா வீடியோ எடுக்கான்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஏரல் தாமிரபரணியை பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துட்டுங்க, சும்மா ஒரு வீடியோ எடுத்து போகணுன்ட்டு. அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க, அப்படி லைக் பண்ணிடுங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து மண் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி வந்து புல்லாக இருக்குங்க. அந்த இடத்துல அந்த புல்லை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த ஏரியா பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அந்த இடத்த பார்க்கும்போது. அதே மாதிரி நாங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த இடத்துல குளிக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல வந்து நல்லா இருக்குங்க குளிக்கிற. கல்லுலாம் பெரிய பெரிய கல்லாக இருக்குமா. நாங்கள் சைக்கிள் வரும், அப்போ வந்து சைக்கிள் தான் ஃபேமஸ்ஸு 10-15 வருஷம் முன்னாடி. அப்போ சைக்கிள் இதில் விட்டுட்டு நாங்கள் போட்டி போட்டு பசங்க எல்லோரும் அதில் குளிப்போம். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் அந்த இடம் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாயிட்டுங்க. எங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த. அங்கே பாருங்க, அது சேர்மன் கோயில். இது நம்ம ஏரல் சேர்மன் கோயில். ஆனால் நிறைய பேர் வெளியூரில் இருப்பீங்க, குளிக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க ஏரல் ஆற்றுல. அதுக்காக தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது என்ன மண்ணுன்னா ஏரல் தாமிரபரணி ஆற்று மண். இல்லை தாமிரம்னு சொல்லி நிறையா இதில் பொருள் நிறையா உண்டு. அதாவது இரும்பு உருக்காலையெல்லாம் செய்கிறதுக்கு இதுலேருந்து மண் எடுப்பாங்க. அந்த இதெல்லாம் உண்டு. அதனால் சிறப்புங்க. நம்ம ஜீவநதின்னு சொல்ல போனாலே நம்ம தாமிரபரணி தான். இந்த மண் பாருங்க எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா, ஆற்று மணல். இந்த மாதிரி மண் கிடைக்குன்னா கொடுத்து வைக்கணுங்க. இது நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஏரல். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் இப்போ வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து கொஞ்சம் புல் மேலெலாம் மண் கொஞ்சம் அதிகமாகிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த புல் வந்து முன்னாடி வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக புல்லாதரசலாக தான் இருக்குங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துல புல் பார்க்கும்போது. அதேமாதிரி காலையில் 7 மணி 5 மணிக்கெலாம் வந்தாச்சுன்னா பனி சாரெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அந்த கிளைமேட்டை பார்த்தீங்களா. இப்போ கரெக்டாக மணி என்ன ஆகுது, 5 மணி ஆகுதுங்க. 5 மணிக்கு மாலையில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதாங்க நம்ம ஏரல் தாமிரபரணி ஆறு. பிடிச்சிருந்தா முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த அதே மாதிரி நம்ம ஆற்றுல வந்து இந்த சுப்பி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சுப்பி நாங்கள் எடுத்து விளையாடுவோம். இது ஒரு காலம், அதாவது ஒரு 15-20 வருஷம் முன்னாடி இந்த சுப்பியை தான் நாங்கள் பறக்கி தண்ணியில் எரிஞ்சு விளையாடுவோம். இப்பவும் எரியறதுக்கு ஆசையாக இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி போய் பார்த்தீங்களா தண்ணிக்குள்ள. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க சுப்பி. முக்கியமாக அப்படி ஃபாலோ பண்ணிட்டுருங்க. தெரியாத ஆளுகளுக்கு தான் அந்த வீடியோ. தெரிஞ்ச யாருமே என்ன காமெடி பண்ணாங்க. ஆனால் அது வெளியூருக்காரங்க நிறைய பேர் வந்து வெளியூரில் எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. நம்ம ஏரலுக்கு வந்தவங்க அவங்க பார்க்குறதுக்காக தான், ரசிக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுமாதிரி நம்ம ஊருக்காரங்க யார் பார்த்தாலும் லைக் பண்ணி விட்ருங்க. நீங்கள் வந்து வேறு ஒன்றுமே குறை சொல்லாதீங்க, சரியா. நன்றி, வணக்கம். ஒரு அழகான நாய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. எப்படி தண்ணி குடிக்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படி கரடி குட்டி மாதிரியாக இருக்குது பாருங்க. நாங்கள் ஒரு 15 வருஷம் முன்னாடி நாங்கள் இந்த இடத்துல குளிக்கும்போது, அப்போ இந்த பாலெல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல குளிக்கும்போது அந்த அக்கறை இருக்குது பார்த்தீங்களா, அக்கறை நாங்கள் போய் தொட்டுட்டு போட்டி போட்டு வருவோங்க. ஆனால் இங்கேயே இருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் எங்களுக்கு வந்து நீச்சல்லாம் சூப்பராக தெரியும். ஸ்விம்மிங்லாம், முங்கு நீச்சல்லேருந்து எல்லா நீச்சலும் பயங்கர